திரு மாதவன், டெல்லி கார் வெடிப்பு சம்பவம், இதை பிரதமர் பேசுகிற போது இது ஒரு சதியாக சொல்கிறார். இந்த சதியின் பின்னணியில் யார் இருந்தாலும் அந்த மூலத்தை நாங்கள் கண்டறிவோம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சுருக்கமா இந்த கார் வெடிப்பு சம்பவம் அதனோட பின்னணின்னு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், கார் வெடிப்பு நடந்த இடம் செங்கோட்டை, அது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல நடந்திருக்கு. அதனால அது ஒரு விதமான திட்டமிட்ட செயல்னு பார்க்கணும். அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 4 மருத்துவர்கள் காஷ்மீரை சார்ந்தவர்கள் இது சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது கிட்டத்தட்ட ஆதாரமும் அத்தாட்சியும் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நேற்றுக்கு காலையில தான் செய்தி வந்தது, ஃபரிதாபாத்ல காஷ்மீரை சேர்ந்த ஒரு தீவிரவாதி மருத்துவராக இருந்தவர் 3000 கிலோ வெடிகுண்டு வச்சிருக்கார். அதெல்லாம் பார்க்கறது இந்த சதி என்பது நிச்சயமாகிவிட்டது. ஏன்னா இந்த கார்ல I-20 ஹுண்டாயில உட்கார்ந்த ஆளும் கிட்டத்தட்ட அவருடைய புகைப்படமே இருக்கு. அவரும் காஷ்மீரை சார்ந்த மருத்துவருங்கிறதும் கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாயிடுச்சு. ஸோ இது நான் தீவிரவாதம் தேசிய பாதுகாப்பு கண்ணோட்டர்கள் தான் பார்க்கணுமே ஒழிய இதை பீகார் மாநில தேர்தலோட ஒரு அளவுக்கு மேல அதை சம்பந்தப்படுத்தக்கூடாது என்பது என்னோட முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இது கார் வெடிகுண்டு என்றால் ஜெய்ஷே முகமதுக்கு தான் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க. அதுல அவர்கள் நிபுணர்கள். அவங்க புல்வாமா நம்ம பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு பதில் தாக்குதலாக இதை பார்க்கலாம். ஆனா பிரதமரோட வார்த்தையில ஒரு கண்ணியமாக அவர் ரொம்பவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுவரைக்கும் சதிக்கும் பாகிஸ்தானுக்கும் சம்பந்தம் இருக்கா அல்லது அதில் ஜெய்ஷே முகமதின் பேர் இருக்கா என்பதை அவர் அத்தாட்சியாக இன்னும் வெளிப்படையாக இன்னும் சொல்லலையே ஒழிய, என்னோட கணிப்பு இன்னும் 2 நாளுக்குள்ள அந்த தகவலும் வந்துடும் தான் நான் பாக்குறேன். அந்த இடத்தில் திரு மாதவன், பிரதமர் பேசுறதுல அந்த சதியினுடைய வேர்வரை போய் கண்டறிந்து அப்படின்னா இது எங்கோ ஒரு மூலம் இருக்கு, இது ஒரு பெரிய சதி திட்டம், அதனோட மூலம் எங்க அப்படின்றதுக்குள்ள 1000 அரசியல் அர்த்தம் இருக்குல்ல. அது அரசியல் அர்த்தம்ங்கிறத விட வெளியுறவு சார்ந்த அர்த்தமா தான் இதை பாக்குறேன். ஏன்னா அரசியல் பொதுவாக இங்க நடந்துட்டே இருக்கு. தேசிய பாதுகாப்புனா ஒரு பயமும் பீதியும்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கை ஓங்குங்கிறது ஒரு பொதுவான ஒரு கணிப்பு. ஆனா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இதுல ஆபரேஷன் சிந்தூர்னால அப்பவே அவங்க சொன்னாங்க இந்த சிந்தூரை நாங்க இன்னும் நிறுத்தி ஆகலன்னு. இது அத்தாட்சியாக இந்த மூலம் பாகிஸ்தான்ல இருந்தா திருப்பி இந்தியா தாக்குதல் நடத்துமா என்பதுதான் கேள்வி.